குட் ஈவினிங். இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்க்கலாம். பையனுக்கு அடிக்கடிக்கு செய்வேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி வந்து க்ரன்ச்சியாக வரட்டும்னு எதனா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா நார்மல் வாட்டரில் 2 டைம்ஸ் நல்லா வந்து அலசிட்டு, இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஃப்ரீசரில் வந்து கோல்டு வாட்டர் ஒரு கிண்ணத்தில் வந்து வாட்டர் வச்சுடுவேன். ஸோ அது வந்து நல்லா கோல்ட் ஆகட்டும்ன்ட்டு. ஸோ நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும் கட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே அந்த வாட்டர் ரெடி ஆகிடும். இன்னும் 2 கிண்ணம் வச்சுடுவேன் ஆக்சுவலாக. ஒரு வாட்டி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் கோல்ட் வாட்டரில் போடணும். அதனால் 2 கிண்ணம் வச்சுடுவேன் ஃப்ரீசரில். ஸோ ஒரு கிண்ணத்தை வந்து இந்த மாதிரி சோக் பண்ணிடணும். ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணிடணும். பேனெல்லாம் அடுப்பில் வந்து ஹாட் வாட்டர் ரெடி ஆகட்டும்னு வச்சுட்டேன் நான். அதில் வந்து லெமன்னு இல்லைன்னா வினிகரு இல்லைன்னா பேக்கிங் சோடா போட்டால் நல்லா க்ரன்ச்சியாக வரும். வினிகர் தான் பெட்டரு. அது இல்லாதனால நான் வந்து அதர் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணுறேன். ஸோ பேனலாம் ஓடிஜியும் நான் ப்ரீஹீட் 180 டிகிரி க்ரில் மோடில் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா 3 மினிட்ஸ் கொதி வந்த உடனே எடுத்து வடிகட்டிட்டு மறுபடியும் கோல்டு வாட்டர் வச்சுருந்தேன். அது ஒரு 10 மினிட்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரேயில் ஆயில் தடவிட்டு மேலே இது ஸ்ப்ரெட் பண்ணி மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸோ ஓடிஜியில் 15 மினிட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து ஃப்ளிப் பண்ணி மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நல்லா 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக வரும். இந்தளவுக்கு க்ரன்ச்சியாக வரல ஆக்சுவலாக, நார்மலாக தான் வந்துச்சு. நான் மறுபடியும் பையன் கேட்டான்னு ஆயில் போட்டு அவனுக்கு மட்டும் ஆயில் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டு அப்படியும் சாப்பிட்லாம், வேணால் தவாவில் போட்டு இன்னும் கொஞ்சம் கார்னர் வந்து கொஞ்சம் கலர் மாறினோன்னா இப்படி போடணும். நான் 2த்துக்குமே சால்ட் எடுத்த பிறகு தான் போடணும். ஓடிஜிக்கு முன்னாடி